கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா ஒரு புது முயற்சியில உருவாகி வெளிவந்திருக்கிற படம் தான் மூன்றாம் உலக போர். இந்த படத்தை பத்தி இந்த டீம் என்ன சொல்றாங்கன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அழகுக்குட்டி செல்லம் படம் ரிலீஸ் ஆகி வெரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் மியூசிக். அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் அவுட் அண்ட் அவுட் வார் மூவி இது. பட் இதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் இமோஷனல் அண்டர் கரண்ட் இருக்குது அண்ட் ரீரெக்கார்டிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில். ஆல்பம் பொறுத்த வரைக்கும் சங்கர் மாதேவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, இந்திய நாடேனின்னு, எக்ஸ்ட்ரீம்லி பேட்ரியாட்டிக் சாங். அண்ட் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் சங்கர் மாதேவன் சார் சொன்ன சாங் கம்போசிங்கே வந்து ஸ்டார்டிங் 17th ஃப்ளோரில் இருக்குது, அங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிச் சாங். அண்ட் இந்த சாங்க்கு ஜஸ்டிஸ் வந்து அவரை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு அண்ட் இந்த இமோஷன் அப்படியே ஆன் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. போர் வந்து ஒரு போர் பற்றின கதையை மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஓரியன்டான ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருக்காரு நம்ம இயக்குனர் சுகன் கார்த்தி அவர்கள். இதுதான் அவருடைய முதல் படம். ஆசியா கண்டத்தில் சீனாவும் இந்தியாவும் தான் நான் ஆதிக்க சக்தியா இல்லை நீங்க ஆதிக்க சக்தியா போட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த ரெண்டு நாடுகளும் 2025 சந்திக்கிற நிலை தான் இந்த படத்தோட கதை. இதுதான் மூன்றாம் உலக போர். இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் டைரக்டர் தேவைப்பட்டுச்சு எனக்கு. சரி, நம்மளுடைய பட்ஜெட் இதெல்லாம் சொல்லணும்னா சாபு சில்லோட அசோசியேட் வந்து ரமேஷ், அவர் தான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஏன்னா சப்மரீன் வந்து எனக்கு வந்து ஒரு செட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவரை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸலண்டான ஒரு இதாக இருக்கும்.